அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அறிமுகமாச்சு. லேட்டாக மீன்ஸ் நான் வந்து ஒரு 2009 தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த கிளாஸ்க்கு போனேன். அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அப்போ நான் சீரியல்லாம் மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 படத்துக்கு எல்லாம் வந்து கமிட் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள் வந்து முடியாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண படம் தான் ஏனிப்படி மைக்கு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஜில்லுன்னு ஒரு காதல், டைரக்டர் கிருஷ்ணாவோட. அந்த படம் வந்து ரொம்ப வருஷமாச்சு, படமே ரிலீஸ் ஆகலை, இன்னும் கூட ரிலீஸே ஆகலை. ஆக்சுவலாக ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது நான் யூஸ்வலாக நெய்வேலிக்கு அடிக்கடி போவேன். அங்கே வந்து ஒரு அன்பர் வந்து என்னை பார்த்துட்டு, நான் வடலூர் போவேன் ஆக்சுவலாக, வள்ளலாருடைய மேட்டுக்குப்பம் வந்து நான் எப்போவுமே போயிட்டு வருவேன். அங்கே ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து அறிவு திருக்கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆழியார் அறிவு திருக்கோயில் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணேன். அப்போ வந்து இசையமைப்பாளர் சிற்பி சார் வந்து எனக்கு பழக்கம். அவருக்கு நான் வந்து கீபோர்டெலாம் வாசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கெலாம் நான் கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், அவருடைய நண்பர் திரு ரங்குதுரைன்னு சொல்லிட்டு அவர் அஸ்ட்ராலஜர், அவரும் இதே மாதிரி ஆழியாரில் வந்து கிளாஸ்லாம் இருக்குது, அவரும் என்னை வந்து கூப்பிட்டாரு, நீங்களும் வந்து சொல்கிறீங்க, அப்போது 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் சிற்பி சாரும் 2009 வந்து கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். அந்த அனுபவம் வந்து சொல்லவே முடியாது. இது வரைக்கும் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த சூழலில் அந்த மாதிரியான ஒரு கலையை படித்தது. அது இல்லாமல் நம்ம நினைக்க முடியாத சப்ஜெக்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. குடும்ப அமைதி, எப்படி வந்து மனைவி எப்படி வந்து நம்ம போற்றி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே மாதிரி சினம்னா என்ன, சினத்தை எப்படி அடக்கிறது, அடக்கக்கூடாது, அதை எப்படி ஆராயணும் அப்படின்ற மாதிரி நிறையா வித்தியாசமான டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறையா மெடிடேஷன், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. அந்த 1 மாதத்துலேயே எனக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரே மாதத்தில் வந்து நான் வீட்டில் என்னுடைய மனைவி, குழந்தைகளை எல்லாரையும் கூட்டிகிட்டு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 ஃபேமிலியை கூட்டிகிட்டு, அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக கார்த்திக் நேதா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸாக டெய்லி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து கார்த்திக் நேதாவும் வந்தார். அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஆழியாருக்கு போனோம் 2009 ஆகஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வினிஷா விஷன், கதிரவன் சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்களாம் போயிட்டு வந்தோம். ஸோ அது என்னாச்சுன்னா ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மட்டும் மாறி இருந்தோன்னா எதிரில் வேறு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், நமக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் எங்கேயும் எப்போங்கிற படம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சி, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து கற்றுக்கலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து குழந்தைகள் கூட புரிகிற மாதிரியான அழகாக சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகரிஷி. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் அதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு வேதாத்ரி மகரிஷிக்கு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி ஐயா முருகானந்த ஐயா இவ்வளோ அழகாக சிறப்பாக இதெல்லாம் வந்து நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. ஏன்னா இந்த வேதாத்ரி மகரிஷியோட அந்த கொள்கையை வந்து நம்ம இசையில் வந்து வெளியே வருதுன்றது நான் செஞ்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதி டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஒரு படம். ஆனால் அதை வந்து ஒரு கமர்ஷியலாக எப்படி ஜனங்களுக்கு சொல்கிறதுன்றது எவ்வளோ மேக்ஸிமம் கரெக்டாக பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணியிருக்காரு.
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.